ஸ்டார்ட்ஸ் த ட்ரிப். ஏன் மழை கொஞ்ச நேரம் நின்று தொலையா, ஏன் இப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்க? ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஒன்ஸ் அகைன் மேகம்லாம் பார்த்தீங்களா இல்லையா? தெலுங்கானாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஐ ஆம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன் இந்த நாள் இவ்வளோ கேவலமான ஒரு நாளாக போச்சு? அத்தா ஃபக்குங்கிற மாதிரி. கேஜி रेजिडेंसी पेमेंट पेड कर दिया ना? पेड. क्यों? ओयो में पेमेंट क्या को कर दिया? अभी एक्सेप्ट ना करूँ तो? ஆனால் ஓயோவை நம்பி வரவே வராதிங்க. இப்போ எங்கே போகலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சார்மினார் ஜஸ்ட் ஒரு வெளியே மட்டும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு வரோம். ஓகே நம்ம வந்து சார்மினார் போகிறோம். சார்மினாரை வந்து நைட் வியூவில் பார்ப்போம். என்னது இது பின்னாடி காமிக்குது? பைத்தியம் பிடிச்ச கூகுளு, உனக்கு என்ன ஆச்சு? இது அப்பப்போ ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருதுங்க. இந்த கூகுளுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருது. சரியாச்சு கரெக்டாக தான் போகிறோம். பரவாயில்ல, இப்போவாச்சும் மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போவும் மழை பெஞ்சு இப்போவும் காண்டை கிளப்பிச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கேருந்து கிலோமீட்டர்ஸ் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். 12 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ஆனால் டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் காமிக்குது. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். இங்கேருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி தான் போகணும்னு சொல்லி தோணுது. We are entering into the Hyderabad city. ஹைதராபாத் சிட்டியோட நைட் இல்லை ஈவினிங் லைஃப் ஸ்டைல். இது நைட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அடங்காது. ஆனால் இங்கே பார்த்தா அவ்வளோ பெரிய சிட்டி மாதிரிலாம் தெரில. ஒருவேளை அவுட் ஆஃப் த சிட்டியாக கூட இருக்கலாம். நம்ம சார்மினார் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சென்டர் ஆஃப் த சிட்டின்னு தோணுது. நான் இந்த ஹைதராபாத் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஹைதராபாத்தை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு தோணுது. ஐ ஆம் ஸோ சாரி. இந்த நெகட்டிவாக பேசணும்னு சொல்லி பேசலை. எல்லாமே என்னோடய ட்ரிப் அப்படி அமைஞ்சிச்சு. அதனால தான் நான் அப்படி கொஞ்சம் நெகட்டிவாகவே பேசியிருப்பேன். மற்றபடிக்கு எனக்கு இந்த ஹைதராபாத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இங்கே வந்து நான் இப்போதைக்கு பார்க்குறது இதுதான். ஆக்சுவலாக இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டியில் 2 பெரிய ஏரியா இருக்குது. ஒன்று ஹைதராபாத், இன்னொன்று செகண்டராபாத். நீங்கள் கன்ஃபார்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஹைதராபாத்தும் செகண்டராபாத்தும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கம் தான் இருக்குது. பக்கம்னா ரொம்ப பக்கம் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த அவ்வளோதான் இருக்குது. நான் வந்து எப்படி யோசிச்சு வந்தேன்னா, நான் எப்படி நினச்சேன், ஹைதராபாத் வந்து ஒரு இடத்துல இருக்கும், செகண்டராபாத் இன்னொரு இடத்துல இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஏன் அப்படி நினச்சேன்னா, நம்ம மேங்களூர் அப்படி தானே இருக்குது. அது பெங்களூருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆல்மோஸ்ட் 700 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆனால் இந்த ஹைதராபாத் செகண்டராபாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வருது. ஆக்சுவலி இங்கே சிக்னலை பயங்கரமாக மதிக்கிறாங்கப்பா. இங்கே சிக்னலில் யாருமே இல்லை, போலீஸும் இல்லை, யாருமே இல்லை, லைட்டு கூட இல்லை. ஆனால் சிக்னலுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னு தான் தெரில. ஒருவேளை முன்னாடி போலீஸ் நிற்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரில. வண்டியில் கொஞ்சம் நவுந்த அப்புறம் பார்ப்போம் முன்னாடி போலீஸாக நிற்கிறாங்களா, இல்லது ஜஸ்ட் ஒரு டிசிப்ளின்காக நிற்கிறாங்களா என்னன்னு சொல்லி பார்ப்போம். நவுந்துச்சு முன்னாடி பார்ப்போம். ஆக்சுவலாக கேமராலாம் வச்சுருக்காங்க. அப்படி தூக்குறது கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. என்னப்பா போலீஸும் இல்லை, எதுவுமே இல்லை. வாவ், பயங்கரம் இல்லை? எப்படி இது? செம பயங்கரங்க. ஜஸ்ட் ஒரு டிசிப்ளினுக்காகவா இவ்வளோ பேர் இருந்தாங்க? ஒருவேளை கேமரா பயந்துட்டு இருப்பாங்களோ? சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போதைக்கு சிட்டின்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டிராஃபிக் மட்டும்தான். வேறு சிட்டின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரில. டிராஃபிக்ஸ் மட்டும் தான் அவ்வளோ இருக்குது. ஹைதராபாத்தில் சிட்டிக்கு அவுட்ராச்சும் 111 தான் பெட்ரோல் ப்ரைஸு. இங்கே வந்து 112 வர கூட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 99 இருந்துச்சு. இதடா சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்கீங்களாடாங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுதுங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் 105 104க்கு தான் போட்டேன். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 112 இருக்குது. மை காட், வாட் இஸ் திஸ் சிட்டி? ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சென்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. வேறு லெவலில் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குன்னு தோணுதுங்க இந்த ப்ராப்ளம். நான் அப்போவே சொல்லிட்டு இருந்தேன்ல, சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு. ஒரு வழியாக சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு தோணுது. ஓவர் பிரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோடை பார்த்தீங்கன்னா எந்த ரோடு மாதிரி இருக்குது தெரியுமா? டக்குன்னு வர மாட்டேங்குது. நம்ம வந்து அம்பத்தூர் எக்ஸ்சேஞ்ச் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளைஓவர் போகுமே, மதுராவில் ஃப்ளைஓவர், அந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் வந்து 2 பக்கம் ஃப்ளைஓவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் தான் ஃப்ளைஓவர் இருக்குது. ஐயோ, இங்கேயும் யூட்டனா? என்னடா யூட்டனா போக வச்சுட்ருக்கீங்க? ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கிறான், இல்லை வேறு எங்கேயும் போயிட்டுருக்கானான்னு சொல்லி தெரியலையே. பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் இங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்கிற மாதிரிலாம் தெரியலை. ஒருவேளை சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குமா இருக்கலாம். ஓய், என்னப்பா இது? அங்கே இருக்க யூட்டனுக்கு இங்கே இருந்தே கியூவா? சூப்பர். இன்னும் போன மாதிரி தான், போய் சேர்ந்த மாதிரி தான். மகாலாக தான் இருக்கணும். இந்த விண்டேஜ் பேலஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக இது பேலஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ குட்டி பேலஸெல்லாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேலஸை நம்ம ஆளுங்க தானே எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை என்ன ஆடெல்லாம் ஓடிட்டு இருக்குது? இது சிட்டி தானடா. டிராஃபிக் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கா? போங்கடா எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. என்னால் முடியலைப்பா. என்னால் பிடிச்சே நான் கை வலிக்குது. எத்தனை கொஞ்சம் புல்லட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா என் கையெல்லாம் எனக்கு காலியாக இருக்குன்னு தான் தோணுது.
ஓ மை காட், என் காலெல்லாம் கொதிக்குது. மை பெட்ரோல் டேங்க் இஸ் ஆன் ஃபயர் ப்ரோ. வேற மாதிரி ஹீட்டு. என்னால் காலை வைக்க முடியல, காலை ஒட்டி வைக்க முடியல. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ட்ராக் போட்டு வந்துட்டேன். ஒரு லைட்டான கிளாத்தில் இருக்க ட்ராக்கு போட்டு வந்துட்டேன். இவ்வளோ நான் எதிர்பார்த்துருந்தா கன்ஃபார்ம் ட்ராக் போட்டு வந்திருக்க மாட்டேன். இப்போ நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஜீரா போட்டுட்டு வந்துருக்கலாமேடா அப்படின்னு. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஆக்சுவலாக ஏதோ ஹிந்து ஃபெஸ்டிவலை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தோணுது. என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கும் தெரில. ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது, வெறும் 2 கிலோமீட்டர். அந்த 2 கிலோமீட்டருக்கு நான் இவ்வளோ நேரமாக சுற்றிட்டு இருக்கேன் தெரியுமா. எங்கெங்கேயோ சுற்றி என்ன கூட்டிகிட்டு போகுதா என்னன்னு சொல்லி தெரில. கூகுள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அங்கங்கேயா சுற்றி தான் என்ன கூட்டிகிட்டு போகுது. இப்போ தான் சுற்றி போகணுமா என்னன்னு வேறு தெரியலை எனக்கு. அவர் சொல் பேச்சு கேட்டு தான் நான் போய் ஆகணும். மேப்பை பார்த்தீங்களா இல்லையா, ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குது. ரெட்டு போய் சார் வர ரெட்டு. 2 கிலோமீட்டருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் கூட்டு போகணுமான்னு தெரில. இங்கே இவங்க வந்து நல்லாவே மோட்டோ விளாக ரெகனைஸ் பண்ணுறாங்க. இப்போ மட்டுமே 2 ஆட்டோக்காரங்க கேட்டாங்க மோட்டோ விளாக அச்சா என்ன. ஆக்சுவலாக கேமரா பார்த்தா ரெகனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தோணுது. ஏன்னா நான் வந்து ஜாக்கெட்லலாம் இல்லை, நான் வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன். கேமரா பார்த்தா ரெகனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தோணுது. அதுக்கு வந்து அச்சாகெல்லாம் சொல்கிறாங்க. செம இங்கேயாச்சும் ரெகனைஸ் பண்ணுறீங்களே, சூப்பர்பா. ஆக்சுவலாக இங்கே இந்த மோட்டோ விளாக் கம்யூனிட்டி கொஞ்சம் ஃபேமஸானது தான். உங்களுக்கு அந்த கொஞ்சம் ப்ரொஃபஷனலான மோட்டோ விளாகர்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தோணுது. இந்த டைனோஸு, அப்புறம் வந்து ஸ்ரீமான் கொட்டாரு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னொன்று சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து நான் ஏதோ நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யாருமே தெலுங்கில் பேசலை, எல்லாருமே ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் கூட பேசுகிறாங்க. மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது இப்போ எனக்கு ஒரு ஆந்திராங்கிற மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்குது. ஏதோ ஹிந்தி அதாச்சும் நார்த் இந்தியாவுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. சார்மினார் அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? அவங்களுக்கு தெரிய கட்டாயம் வாய்ப்பில்லை. ஏன்னா கோப்ரோவில் அவ்வளோ ஜூம் பண்ணி எடுக்காது. அது ஒயிட் ஆங்கிளுக்கு வேணால் செட் ஆகும், ஜூமுக்கு செட் ஆகாது. பட் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. இது ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ்ன்னு தோணுது. மார்க்கெட்டிங் பிளேஸ் மீன்ஸ் மார்க்கெட் ஏரியான்னு சொல்லி தோணுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்க்குறேன், துணியிலேருந்து ஸ்வீட்ஸ்லேருந்து அதாச்சும் எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி என்னென்னமோ பார்க்குறேன். இது ஏறக்குறைய நம்ம டி நகராக இருக்குமோ, நம்ம டி நகராக தான் இருக்கும். இது ஒரு டி நகராக இருக்கும். என்ன பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஓ, ஆம்புலன்ஸுக்கு வழி விட்றாங்களா? சூப்பருங்க. நம்ம பின்னாடி கொஞ்சம் வண்டி எடுக்க முடியுமா பார்க்குறேன். சூப்பர். பின்னாடி எடுக்கிறேன். சூப்பரில் பயங்கரங்க. நம்ம ஊரில் கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பயங்கரமாக பண்ணிட்டான் அந்த பையன், செமையாக பண்ணிட்டான். அப்படியே டக்குன்னு செலவுன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டான். ஆம்புலன்ஸ் அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. எல்லாமே ஓகே தான். இந்த ஆட்டோக்காரங்க தாங்க இங்கே ஓவராக பண்ணிட்டுருக்காங்க. நேரம் என்ன பண்ணுறாங்க, சென்டரில் போயிட்டுருக்காங்க, டக்குன்னு கட் எடுத்து ஏதாவது சும்மா எவனாச்சும் கையை நீட்டியிருப்பான். தட்டினாங்க எவனோ ஒருத்தன் தட்டினான். டயரில் தான் தட்டினான்னு தோணுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டயரில் தட்டுறதோடு சரி, அது மேலே எங்கேயும் தட்டிடாத. ஓ மை காட், திஸ் இஸ் சிக் மேன், திஸ் இஸ் சிக். ஐ காண்ட் ஏபிள் டு டூ தட். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக துணி கடை தான். எங்கே பார்த்தாலும் துணி கடை தான். துணிக்கடை ஆக்சுவலாக பொண்ணுங்க துணி, குழந்தைங்க துணி, இந்த ரெண்டும் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஹைதராபாத் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வாங்க. வரும்போது 4-5 கட்டை பையை எம்டி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. 4-5 கட்டை பையும் ஃபுல்லாக வாங்கிட்டு போகலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப சீப்பான ஐட்டம்ஸாக தான் இருக்கும்னு தோணுது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 140 ரூபா 150 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸட் ரேட், அந்த மாதிரி நோ பார்கெயின் போர்டெலாம் வச்சுருக்காங்க. நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதில் இருக்குது. 140 150 ரேஞ்சுக்கெல்லாம் கன்ஃபார்மாக அவங்க 4 கட்டை போய் 10 சொல்லி தரல. மெயினாக லேடிஸை கூட்டு வந்தீங்கன்னா 4 கட்டை போய் 10, ஒரு 10 கட்டை போயாக எடுத்துருவாங்க. அவங்க இன்னும் பார்கெயின் பண்ணி இன்னும் நிறைய கம்மியாக சீப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் 4-5 கட்டை போயாவது எடுத்துருவாங்க வரும்போது. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் பயங்கரமாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்து இங்கே வந்து மறுபடியும் இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் எந்த கட்டப்பையும் எடுத்துகிட்டு வரலாங்க, எப்படி வந்தாலும் அப்படியே தான் ரிட்டர்ன் போனோம். ஏன்னா நமக்கு லக்கேஜ் அவ்வளோ இருக்குது. நான் எந்த கட்டப்பையும் எடுத்துகிட்டு வரல. அப்படியே டிராஃபிக் எப்படி நவருதுன்னா இஞ்சாக நவருது. நம்மளாம் இஞ்சாக தான் நவுத்த வேண்டியதாக இருக்குது. கிளச்சை ஃபுல்லாகவே பிடிச்சி தாங்க வச்சுருக்கேன். இந்த ஆட்டோவெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, இந்த ஆட்டோவோட டயருக்கு மேலே இருக்க மக்காடு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கிரில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது இந்த மாதிரி நம்மளும் கொண்டு இன்னொருத்தன் மேலே விடுவோம், இன்னொருத்தனை கொண்டு நம்ம மேலே விடுவான், ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிரும்னு சொல்லி அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால தான் தோணுது. எல்லாத்துக்கும் பேரிகார்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே ஆட்டோவுக்கு பேரிகார்டு
நான் முன்னாடியே யோசித்தேன் எதுக்குடா இவங்க எல்லா ஆட்டோக்காரங்களும் ஒரு பேரிகார்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி போட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ளாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க வெல்ட் அடித்து வச்சுருக்காங்க. அது மட்டமான ஃப்ளாட்டில் தான் வெல்ட் அடித்து வச்சுருக்காங்க. எதுக்குறா இந்த நல்ல ஆட்டோவை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுதுடா. நீங்கள் அது வேறு லெவல் மூளைக்காரங்கடா. நீங்கள் வேறு லெவல் மூளைக்காரங்க. இங்கே எல்லாமே வந்து ஒரு பெரிய கோட்டை மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. பெருசாக தான் கட்டி வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லி தெரியலை. என்னதான் இருக்கும் இதெல்லாம். ஒருவேளை அந்த சார்மினாருக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன அந்த அரசர்கள் வாழ்கிறதுக்கு அதில் அரசரோட மந்திரிகள் வாழ்கிறது அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் எதாவது கட்டி விட்டுருப்பாரா என்னன்னு சொல்லி தெரில. இருக்கலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஆளுங்க இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக இந்த ஸ்பென்சர் பிளாஸாவை மாற்றுறாங்கல்ல அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்கன்னு தோணுது இந்த இடத்தெல்லாம். சார்மினார் அவ்வளோ தெரியுதா இல்லையா? முன்னாடி அந்த ஒரு பில்லர் மட்டும் தெரியுது பார்த்தியாங்களா இல்லையா? அந்த கேப்புக்கு நடுவில் அதுதான் சார்மினார். இங்கே இப்போ பார்க்கிங் எங்கே விடுவேன்னு தான் தெரில. ஐயோ எங்கே கொண்டு விடுறது இப்படி ஒரு ஏரியாவில்? வாய்ப்பே இல்லைன்னு தோணுது இப்படி ஒரு ஏரியாவில் கொண்டு விடுறதுக்கு. நான் சார்மினார் வந்து உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த டிராஃபிக்கை பார்த்தோன்னே எனக்கு சார்மினாரா வேணாம் நான் இப்படிக்காக பார்த்துட்டு அப்படியே சுற்றி ஒரு யூட்டன் எடுத்து போயிடுறேங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்கேன். பார்ப்போம் பக்கத்தில் போய் ஏதாச்சும் ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி தான் இருந்துன்னா பார்க்கிங் விட்டுட்டு போவோம். இல்லைன்னா அப்படியே நம்ம கிளம்பிடலாம். இதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம், என்னால் முடியலைங்க. முட்டை சந்தா இல்லை போகலாமா என்னன்னு சொல்லி தெரில. சரி பாவம் கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்திக்கிறேன். வண்டியை ஒரு இடத்துல ஓரமாக விட்டுட்டு வந்திருக்கேன். வண்டி இருக்குமா என்னன்னு தெரில. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அதனால தான் வண்டியை விட்டுட்டு வந்தேன். ஏமா சார்மினாரோட ஒன் சைடு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சார்மினாரில் ஒரு நாள் பக்காவாக இருக்குப்பா பேக்ரவுண்டில். ஆக்சுவலாக இதுதான் சார்மினாரோட ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் கூட சொல்லலாம். ஆனால் ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் இன்னொரு பக்கம் என்ட்ரன்ஸ்லாம் அது கிடையாது. எல்லாமே ஈக்குவலாக சேமாக தான் இருக்குமா. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது ஒவ்வொரு எண்டுக்கும். அதே போல் இந்த 4 தூண் இருக்கனால தான் சார்மினார்னு சொல்லி சொல்கிறாங்களாம். சார்னா 4, மினார்னா எனது அது பில்லர்னு அர்த்தமா ஹிந்தியில் தோன்றது. அதனால் சார்மினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஆக்சுவலாக இது யார் கட்டினாங்க எப்போ கட்டினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 அதாச்சும் 1500 சம்திங்கில் தான் கட்டியிருக்காங்க. இது எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த ஊரில் இருந்த மக்களுக்கு எல்லாமே பிளேக் வந்துச்சான். பிளேக் நோய் போயிடுச்சுன்னா அப்படின்னா நான் எனக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு இது கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முகமதுன்னு சொல்லி ஒரு அரசர் வந்து வேண்டிக்கிட்டாராம். அப்போது பிளேக் நோய் எல்லாருக்கும் போனதுனால இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக இந்த பில்டிங் கட்டினார் அப்படிங்கிற மாதிரி தான் மட்டும் தான் சொல்கிறாங்க. எல்லாமே இந்த பில்டிங்க்கான எந்த ஒரு பர்பஸும் இது வரைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையா. இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தா நம்ம விக்கிபீடியா ஆடினட்டு எடுத்தது. அவர் தான் இதெல்லாம் சொன்னார். நான் சொன்ன ஹிஸ்ட்ரியில் இன்னொன்று மறந்துட்டேன். இது வந்து ஹிஸ்ட்ரி கிடையாது. இங்கே வந்து தெலுங்கானா ஸ்டேட்டோட எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளமில் மெயினாக இருக்கிறது இதாக தான் இருக்கும். இந்த சார்மினார் தான் இருக்கும். அது உங்களுக்கு அந்த பஸ்லேயே காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எம்ப்ளமில் மெயினாக இருக்கிற அந்த சார்மினார் தான் இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாடு எம்ப்ளமில் எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்குல்ல அந்த மாதிரி. இது வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. கடுப்பாக இருக்குது. இங்கே நிற்கிறதுக்கே வேணாம், வெளியே போயிடலாங்கிற ரேஞ்சு தான் இருக்குது. அவ்வளோதான், நான் இங்கே கிளம்பிட்டேன். பின்னாடி தெரியுதா சார்மினார்? தெரியுது. சார்மினாருக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூம் தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பிரியாணியாக பார்த்து ஹைதராபாதி பிரியாணியாக பார்த்து வாங்கினோம். வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு மூவாக வாங்கினோங்க. ஃபஸ்ட்டு முதுகு வலி வேறு லெவலில் முதுகு வலிக்குது. இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் இருக்குமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இப்போ ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோ இந்த மழை பெஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்கணும்னு தோணுது நாங்கள் வரதுக்கு முன்னாடி. இப்போ மழை விட்ட உடனே டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லி தெரியலை. இல்லை எப்போவுமே இது இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில. ஹைதராபாதி ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஹைதராபாதி ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரூம் வந்தாச்சு. இதில் பிடிச்ச என்ன விஷயம்னா பார்க்கிங். வேறு லெவலில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குல்ல. இந்த இடத்துல யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக முன்னாடி கேட் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் கேட் இருக்குது. கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கேட்டை 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்களாம் சொல்லி தான் விட்டாங்க. ஒரு பர்ஃபெக்டான பார்க்கிங், பர்ஃபெக்டான ப்ரைஸ். குட். நைட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். சாப்பாடு பாருங்கள், ஹைதராபாடி ஸ்பெஷல் பிரியாணியா எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கீழே ஆக்சுவலாக ஒயிட் ஷீட் வந்து அழுக்காயிடக்கூடாது அப்படிங்கிறது, அதாச்சும் பெட்ஷீட் ஒயிட் பெட்ஷீட்டாக அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா
நம்ம பேக் போத்திட்டு இருந்தாலும் அந்த பேக் போத்திட்டு வந்து பபுள் ஷீட்டில் கீழே போட்டு சாப்பிட போகிறேன். இவ்வளோ பிரியாணியை சாப்பிடணும்னா யார் சாப்பிட்றது? அப்படியே ஆனால் நல்லா இருக்குப்பா, ஸ்மெல்லு எல்லாமே நல்லா இருக்குது. எக்ஸாக்ட் ஹைதராபாதி ஸ்டைலு. இதை நான் எங்கே சாப்பிட்ருக்கேன்னா, நான் வந்து சென்னையில் சாப்பிட்ருக்கேன். சென்னையில் ஆவடியில் வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துல எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் சாப்பிட்ருக்கேன். அப்படியே கூட்டம் அள்ளிக்கும். நான் இந்த ஒரிஜினல் எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணியை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன்.